ஹலோ எவ்ரிவன். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஃபுல்லாக டீச் பண்ணலை, பட் உங்களுக்கு சம் டிப்ஸ் மட்டும் தரேன். இப்போ இருக்கிற 35 டேஸில் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் ஸ்டடி பண்ணால் போதும். இப்போ இருக்கிற அந்த 35 டேஸில் இப்போ டே 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நீட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். நம்பர் 1, ஆட்டம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அதை பற்றி நீங்கள் டீலாக படிச்சிருப்பீங்க லோயர் செக்ஷன்லேயே. பட் இருந்தாலும் ஆட்டம்ஸை பற்றி ஓரலாக பார்த்துக்குங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க, அந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அட்டாமிசிட்டி, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அட்டாமிசிட்டி மோல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அட்டாமிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா n இன்டூ கிளியர் n இன்டூ அட்டாமிசிட்டி இன்டூ NA அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கிளியருங்களா? அப்போ அட்டாமிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். NAங்கிறது சோடியம் கிடையாது, அவகேட்ரா நம்பர். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய டாபிக் டெம்பரேச்சர் ப்ளஸ் யூனிட், அது கெல்வினில் கொடுத்துருக்காங்களா ஆர் டிகிரி செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த கன்வர்ஷன் கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷருக்கான யூனிட்ஸ் 1 bar சொல்லுவாங்க, டார் யூஸ் பண்ணுவாங்க, அதை டெஃபினேஷன் ஸ்டடி பண்ணிட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஸ்டடி பண்ணிக்கணும், ப்ளஸ் அதோட யூனிட்ஸ் பார்த்துக்குங்க. டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த இருக்கக்கூடிய 4 டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாவே கன்வர்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இப்போ தான் சாப்டருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பேசிக்ஸ் கான்செப்ட். இங்கே நம்பர் 1 to நம்பர் 8 வரைக்கும் பேசிக்ஸான கான்செப்ட். நம்பர் 9லேருந்து தான் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அட்டாமிக் மாஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆக்சுவல் மாஸ். அட்டாமிக் மாஸ் வேறு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டு, ஆக்சுவல் மாஸ் டிஃப்ரெண்ட்டு. இந்த 3 டாபிக்மே அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆக்சுவல் மாஸ், தீஸ் 3 ஆர் டிஃப்ரெண்ட். எல்லாம் சேம், ஒரே மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் மாஸ் படிங்க. கிளியர்? கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் வந்து 44 கிராம். கிளியர்? நெக்ஸ்ட்டு தான் மோல் கான்செப்டுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. அந்த சாப்டருக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறது மோல் கான்செப்ட். மோலோட டெஃபினேஷன் அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, மோலார் மாஸை கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ், அந்த டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் மோல்ஸ், எக்ஸாமில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் கேல்குலேஷன் ஆஃப் மோல்ஸ். மோலை கால்குலேட் பண்ணால் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வீடியோலாம் நான் அடுத்தடுத்து போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை பர்சன்டேஜை வச்சு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் கேஸ், வேப்பர் டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாமில். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு இல்லை 2 எலமெண்ட்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மினிமம் மோலார் மாஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். ரீசெண்டாக கேட்க போகிற டாபிக் இது. எக்ஸாமில் நீட் 2025 கேட்கக்கூடிய டாப்பிக்கு, 2025 கேட்க போகிற டாப்பிக்கு இந்த டாபிக். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மாலிகுலர் ஃபார்முலா, எம்பரிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மோல் கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கம்பஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன், இது ஆர்கானிக் கான்செப்ட், பட் ஃபிசிக்கலில் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லாஸ்ட் 2 இயர்ஸ் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வால்யூம் அனாலிசிஸ், இது மோல் பேஸ் பண்ணி தான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் லிமிட்டிங் ரியேஜன், ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான டாபிக் லிமிட்டிங் ரியேஜன். இந்த லிமிட்டிங் ரியேஜனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபர்தராக படிக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ், ஈக்லிபிரியம், அந்த சாப்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு லிமிட்டிங் ரீஏஜெண்ட்டை வச்சு தான் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பியூரிட்டின்னு சொல்லலாம், ஆர் பர்சன்டேஜ் ஈல்டுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், அதில் ஒரு 5 லாஸ் இருக்கும், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ் இருக்கும், அதை ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மோல் கான்செப்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண சாப்டர் வந்து சொல்யூஷன் சாப்டரில் அந்த கான்செப்ட் வரும், கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அது எங்கே என்னென்ன டாபிக்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் பை வெயிட் ஆர் மாஸ், mass by mass, weight by weight, weight percentage. Next molarity, mixing of solution, dilute of solution, concentration of ions, molarity, relation between molarity and molality, normality. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸை நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ்க்கு உங்கள் என்சிஆர்டி சம்ஸ் பாருங்கள். இன்டெக்ஸ் ப்ளஸ் அவுட் சைடில் இருக்கக்கூடிய புக் பேக்குடைய சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஃபார்முலா சீட்டு நான் அடுத்து அப்லோடு பண்ண போகிறேன். கிளியருங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.